அன்பார்ந்த பார்வையாளர் அனைவர்களுக்கும் முதல்ல வணக்கம். வரக்கூடிய நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மத்திய தொழிற்சங்கங்களும் அனைத்து விவசாய கூட்டமைப்பான SKM இணைந்து நாடு முழுவதும் மோடி அரசின் தொழிலாளர் விரோத, விவசாய விரோத, இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் விரோத கொள்கைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். முதல்ல அந்த போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கவில்லை, வேலை வாய்ப்பு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. என்ன நீங்க ஓட்டு போட்டு பிரதமர் ஆக்குனீங்கன்னா ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இதை ஒரு பகுதி இளைஞர்கள் நம்பி பாரதிய ஜனதா கட்சியை மத்தியில ஆட்சியில் அமர்த்தினாங்க. ஆனா 2014 இருந்து இப்ப நாம ஏறக்குறைய 2024 முடிகிற தருவாயில வந்திருக்கோம். மோடி சொன்ன பேரி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருந்தாருன்னு சொன்னா இது வரைக்கும் ஏறக்குறைய 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க முடியும். இதன் மூலமா 20 கோடி இளைஞர்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. ஒரு நபர்கள் சார்ந்த ஒரு குடும்பத்துல சராசரியாக ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னா இது வரைக்கும் 80 கோடி மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரியான வேலை வாய்ப்பை உருவாக்க தவறி இருக்கிறார். வேலை வாய்ப்பை உருவாக்க தவறி இருப்பது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் இழக்கக்கூடிய சூழல் தான் மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. நீங்க ரயில்வே துறையில பார்த்தோன்னா ஏறக்குறைய 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. இந்திய ராணுவத்துல பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. இது போல ஒன்றிய அரசு துறைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள்ல 30 லட்சம் காலி பணியிடங்கள் என்பது காலியாக இருக்கிறது. ஆனா அந்த காலி பணியிடங்களை கூட நிரப்ப மோடி அரசுக்கு மனமில்லாத ஒரு கல் நெஞ்சக்காரராக தான் மோடி இருந்துட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த பட்ஜெட்ல 3வது முறையாக இந்த பட்ஜெட்ல வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்று சொன்ன மோடி இப்ப திடீர்னு பட்ஜெட்ல என்ன சொல்றாருன்னா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது, உங்களுக்கு இப்போ பயிற்சி கொடுக்க போறோம் அப்படின்னு பிரதமர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற அடிப்படையில ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. நீங்க வேலையே இல்லாத போது பயிற்சி எடுத்து என்ன பண்ணுவது? ஏற்கனவே பிரதமரோட பயிற்சி திட்டத்துல வேலை வாய்ப்புல ஸ்கில் இந்தியா அப்படி போன்ற பல திட்டங்கள்ல பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு வெறும் 18% இளைஞர்களுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற அரசாங்க புள்ளி விவரமே இருக்குது. ஆக இந்த சூழல்ல நீங்க பயிற்சி பெற்று என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி என்பது இருக்கு. இந்த நிலையில தான் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கருதுது. வரக்கூடிய நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர் அமைப்போடு, விவசாய அமைப்போடு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் பங்கேற்கும் அப்படின்றது கேட்டுக்கிறேன். நீங்க தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு திமுக அரசு வந்ததுக்கு பிறகு பல்வேறு வெளிநாடுகள் சென்று அந்நிய முதலீட கொண்டு வரதா சொல்றாங்க. ஒரு பகுதி என்பது வந்திருக்கு. இப்ப திமுக அரசு தான் கொண்டு வர்றது அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல வெளிநாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்நிய முதலீடுகளை கொண்டு வரதா சொன்னாரு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவும் அந்நிய முதலீடு இருக்கிறதுக்காக ஒரு குளோபல் மீட் என்பது சென்னையில நடத்துனாங்க. அந்நிய முதலீடு என்பது கொண்டுதான் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா அது மூலமா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. வரக்கூடிய வேலைகளும் முழுமையாக ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய முழுமையாக மின்மயமாக மாறி சூழல்ல பல்லாயிரம் கோடி முதலீடு வந்தாலும் ஒரு சில இளைஞர்களுக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு தான் வேலை கிடைக்குது. ஒரு அனைத்து பகுதி இளைஞர்களுக்கும் அதிகப்படியான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரியான தொழில்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பது இருக்கு.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுல ஏறக்குறைய 3 லட்சம் காலி பணியிடங்கள் என்பது காலியாக இருக்குது. 2021ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் நான் வந்த ஆட்சி காலி பணியிடங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்காண்டு டிஎன்பிசியில் வேலை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான குரூப் 2 குரூப் 4 அப்படின்றதுக்கான ஒரு ஷெட்யூல் என்பது போடுறாங்க. அது வெறும் 5000 பேர் 10,000 பேர் எடுக்கிறது போறையான சூழல் என்பதுதான் இருக்கு. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் இன்னும் நிறைய திட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு அப்படின்றதா. இப்போ போதை பழக்கம் என்பது ஒரு தனித்துவமான விஷயம் என்பது கிடையாது. நீங்க இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்து சார்பாக கூட கடந்த ஆண்டுக்கு முன்பாக போதைக்கு எதிராக இளைஞர்கள் ஒரு போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கையெழுத்து இயக்கம் என்பது நாம நடத்தணும். இளைஞர்களை சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு திட்டமிட்டு ஒரு உழைப்பாளி மக்களை அதெல்லாம் சிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு என்பதுதான் பார்க்கணும். நீங்க போதையை ஒழிக்கிறது எப்படின்றதுன்னா நீங்க மத்திய அரசு மாநில அரசு என்னந்தும் செய்ய வேண்டிய விஷயம். நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா என்பது பெரும்பான்மை கிடையாது. நீங்க இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமான கஞ்சா சப்ளை என்பது ஆந்திர பிரதேசம் உற்பத்தி ஆகுது. ஆந்திராவில இருந்துதான் ஏறக்குறைய 90% மேல கஞ்சா என்பது பரவலாகுது. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஆந்திரால இருந்து வரணும்னா நீங்க திருவள்ளூர்ல நீங்க பாதுகாப்பு அதிகப்படுத்தினாலே ஏறக்குறைய நீங்க கஞ்சா ஒழிக்க முடியும். அதே போல நீங்க சொல்லக்கூடிய அபினோ மற்ற வகையான போதை பொருளும் ஏறக்குறைய எதுவுமே இந்தியாவில் பெரும்பான்மையா உற்பத்தி பண்றக்கூடிய விஷயம் கிடையாது. எல்லாம் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஏற்பாடு தான். அதனால்தான் நீங்க அதானி துறைமுகத்துல அன்றாடம் ஏதோ ஒரு கண்டெய்னரா கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் என்பது பிடிபடுது. இதுக்கு மத்திய அரசு ஒரு தீவிரமான கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. இளைஞர்கள் போதையை அடிமைப்படுத்துவது என்பது அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வியை கேட்க முடியாத ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க எந்த ஒரு மனிதனும் ஒரு சமூகமா செயல்பட வேண்டிய சூழல் என்பது நமக்கு இருக்கு. யாரும் தனித்து எதுவும் வாழ்ந்துட முடியாது. நீங்க ஒரு இளைஞன் ஒரு கூட்டாக இருக்கும்போது தான் ஒரு அமைப்பாக சேரும் போது தான் அவனுக்கான ஒரு உரிமை என்பது கேட்க முடியும். நீங்க ஒரு திடீர்னு ஒரு சாலையில நடக்கக்கூடிய இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன தவறை நீங்க சுட்டிக்காட்டு பேசும்போது ஒரு தனி மனிதனா இருக்கும்போது உங்களை ஈஸியா அந்நியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க ஒரு ஏக்கமாக நீங்க சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கும்போது அந்த கோரிக்கையை நமக்கான கோரிக்கையை வென்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதனால இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவராக இருக்கட்டும், ஏதோ ஒரு அமைப்பு, நீங்க டிஒய்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ இல்லை, இளைஞர்கள் ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. அதான் இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி படித்து முடித்த இன்னைக்கு உலகத்திலே மிகவும் இளமையான நாடாக இந்திய நாடு இருக்கு. இந்திய நாட்டில் தான் இளைஞர்கள் மிகவும் அதிகமா இருக்காங்க. ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படித்து முடித்த இளைஞராக இருக்கட்டும், அன்ஆர்கனைஸ்டா இளைஞராக இருக்கட்டும், அவங்களுக்கு முதல்ல படித்து முடித்த தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லை. அப்படி ஒரு வேலையும் கிடைச்சா கூட அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பான வேலையா இல்லை. அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ இல்லை ஒரு பென்ஷனோ மற்ற விதமான ஒரு 8 மணி நேரம் வேலையோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் லீவோ அப்படியான எந்த விதமான ஏற்பாடு என்பது இல்லை. இன்னொரு பக்கம் நடக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஒரு நுகர்வு கலாச்சாரம் மனிதனோட தேவை அதிகரிச்சுட்டே இருக்கு. அதை ஏதோ ஒரு இதுல சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. படித்து முடிச்சு இன்னைக்கு ஏறக்குறைய பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கான வேலை இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு சொமோட்டோ, ஸ்விக்கி, உபர் போன்ற இப்படி கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வேலைகள்லையும் செய்யறாங்க.
அதுலேயும் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு 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 சிறு பொழுதுபோக்கோ ஒரு சிறு ஊதியமோ கிடைச்சாலும் அதில் வந்து மிகப்பெரிய வந்து சுரண்டல் என்பது நடக்குது. எந்த விதமான முதலீடும் பண்ணாத உபர் போன்ற சொமாட்டோ போன்ற வந்து ஒரு ஆப்பை மட்டுமே வச்சு பைக் ஆகுனது, ஃபோன் ஆகுனது, உழைப்பு ஒட்டுமொத்தமாக ஆகுனது. ஆனால் அவனுக்கான வந்து ஊதியம் கிடைக்காம அந்த ஆப் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கம்பெனிகளுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கமிஷன் அதிகமாக போற அளவுக்கான அந்த ஆப் செட்டிங் என்பது இருக்கு. இதை வந்து இளைஞர்களே வந்து ஒரு மேலும் மேலும் வந்து சுரண்டக்கூடிய வந்து வாய்ப்பா என்பது இருக்கு. அதனாலதான் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்ன சொல்றேன்னா, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி வந்து பொதுத்துறை வந்து நிறுவனங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. புது புது வந்து நிறுவனங்களை வந்து தொழிற்சாலைகளை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல வந்து நீங்க வந்து கடந்த வந்து 20-30 ஆண்டுகளாவே நீங்க வந்து உற்பத்தி துறையில எந்த விதமான வந்து புதிய வந்து வேலை வாய்ப்புகள் என்பதும் உருவாகவே இல்லை. நீங்க வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு ஸ்டாக்னண்டாவே இருக்கு. நீங்க வந்து இந்த ஆண்டுக்கு முன்னாடி வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து பொருளாதார ஆய்வறிக்கை என்பது வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அதுல கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயம் இல்லாத துறையில ஏறக்குறைய ஆண்டுக்கு 78 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குனாதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஆனா பட்ஜெட்ல அது குறித்தான எந்த விதமான வந்து அறிவிப்பும் இல்லை. வந்து இளைஞர் வேலைக்கு போனா வந்து அவனுக்கு வந்து 3 மாசம் அடிப்படையில வந்து 15,000 சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா வந்து வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 78,000 வந்து 72,000 வந்து மானியமா கொடுப்பாங்க அப்படின்ற இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்கக்கூடிய செல்வத்தை பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு.